الكريم أما بعد கண்ணியம் நிறைந்த பெரியவர்களே, இன்று செல்வ செருக்குடைய ஒருத்தன், நமக்கெல்லாம் தெரியும், காரூன் என்பவன். அவனை பற்றி விரிவான சில செய்திகளை அல்லாஹ் தருகிறான். இந்த நேரத்திலே சுருக்கமான ஒரு விஷயம், அவன் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சொந்தக்காரன். ஆனால் காசு பணங்கள் செல்வங்கள் அவனிடத்தில் குவிந்து கொண்டே இருந்தது. அவன் இந்த கீமியாகிரி என்று சொல்லுவார்கள், அதாவது தங்கத்தை உற்பத்தி செய்வான். தொட்டதெல்லாம் தங்கமாக ஆக்க முடியும். அந்த வேலையை அவன் செய்து கொண்டிருந்தான். காசு பணங்கள் எக்கச்சக்கமாக ஏறிக்கிட்டே போச்சு. தன்னுடைய காசு பணங்கள் போக போக மேலே உயர உயர அவனுடைய செல்வச் செருக்கு, அவனுடைய மமதை, அகங்காரம் கூடிக்கொண்டே போனது. அதை அல்லாஹ் ஃபபகா அலைஹிம் என்ற வார்த்தையிலே சொல்லுகிறான். பொதுவாகவே இன்னொரு இடத்திலே வலவு பசத்தல்லாஹு ரிஸ்க லிஇபாதிஹி லபகவ், இதே வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான். யாருக்கு செல்வத்தை அல்லாஹ் விரிவாக ஆக்கி தருகிறானோ அவர்கள் இந்த மாதிரி அழிச்சாட்டியங்கள் அக்கிரமங்கள் புரிவார்கள் என்று சொல்லியிருக்கிறான். இவன் அந்த வேலையை செய்து கொண்டிருந்தான். நான் சம்பாதித்த சொத்தை இன்னொருத்தனுக்கு நான் ஏன் கொடுக்கணும் என்று ஜக்காத்தை கொடுக்க மறுத்தான். ஜக்காத்து நம்ம மாதிரி கூட இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், 1000க்கு 1 ரூபா கொடு. நமக்கு 40ல் 1ன்னு கேட்குறோம், 1000க்கு 1 கொடுன்னு கேட்டப்பவும் தரமாட்டேன்ட்டான். ஆனால் பனு இஸ்ராயல்களை பொறுத்த வரையில் 1/4 பாகம் 100 ரூபாய்க்கு 25 ரூபா ஜக்காத்து கொடுக்கணும். ஆனால் இவன் 1 ரூபாய் கேட்டும் கூட, 1000க்கு 1 ரூபாய் கேட்டும் கூட தர மறுத்து விட்டான். அல்லாஹ்வுடைய அதாப் அவனின் மீது இறங்கியது. வாத்தீனாஹு மினல் குலூசி, அவனுடைய சொத்துக்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது, ல தனூபில் உஸ்பதி உலுல் குவ்வத்தி, நல்ல வலுவான ஒட்டக கூட்டம் ஒன்று 70 ஒட்டகைகள் சேர்ந்து அவனுடைய சாவிகளை எல்லாம் சுமக்குமாம். அவனுடைய கசானா, அவனுடைய சாவிகள். சாவின்னு சொன்னால் நம்ம மாதிரி உள்ள சாவி அல்ல, சும்மா சின்ன பொருள் பாக்கெட்டில் போட்டுக்குவோம். ஆனால் அது அப்படி இருக்காது. கோட்டைக்கு உரிய ஒரு பிரமாண்டமான ஒரு கதவு, அதில் மிக நீட்டமான ஒரு தாள் என்று வையுங்கள். அதை பூட்டுவதற்கு பெரிய சாவி ஒன்று இருக்கும். அந்த சாவியை சிறு குழந்தைகள் தூக்க முடியாது, பெரியவங்க தான் தூக்க முடியும். அந்த மாதிரி உள்ளது. பல சாவிகள் சேருகிற போது ஒரு ஒட்டகையால் கூட அதை தூக்க முடியாது, ஒரு கூட்டமே தூக்க வேண்டும். ல தனூபில் உஸ்பதி உலுல் குவ்வத்தி. அப்போ அந்த மக்கள் அவனுக்கு சொன்னார்கள், ஏண்டா இப்படி அக்கிரமம் என்ற இது காலலஹு கௌமுஹு லா தஃப்ரஹ் இன்னல்லாஹ் லா யுஹிப்புல் ஃபரிஹீன். சந்தோஷம் என்ற அர்த்தம்தான். ஆனால் அந்த சந்தோஷம் வரம்பு மீறி போகிற போது அகங்காரம் வந்து விடுகிறது. எனவே இந்த மாதிரியான சந்தோஷம் ஆகவே இருக்கவே கூடாது என்று அவர்களுக்கு உபதேசம் செய்தார்கள். ஒபுத்தகி ஃபீமா ஆத்தாக்கல்லாஹு தாரல் ஆஹிரா, அல்லாஹ் கொடுத்ததில் மறுமை வாழ்க்கையை நீ தேடிக்கொள். அல்லாஹ் கொடுத்த காசு இது, அல்லாஹ் தான் உன்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறான். அதன் மூலமாக மறு உலகை நீ சேகரித்துக்கொள். ஒபுத்தகி ஃபீமா ஆத்தாக்கல்லாஹு தாரல் ஆஹிரா வலா தன்ஸ நஸீபகம் மின துன்யா, எல்லாத்தையும் எடுத்து வளம்ப சொல்ல, உனக்கு இந்த துன்யாவில் நீ அனுபவிப்பதற்கு உன்னுடைய சொத்து, உன்னுடைய துணி, உன்னுடைய உணவு, உன்னுடைய சுகங்கள், இதையெல்லாம் அனுபவிச்சுக்க. ஒபுத்தகி ஃபீமா ஆத்தாக்கல்லாஹு தாரல் ஆஹிரா வலா தன்ஸ நஸீபகம் மின துன்யா,
அதே நேரத்தில் ஹசன் அடுத்தவங்களுக்கு உதவி செய் கமா அஹ்சன் அல்லாஹு இலை அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்ததைப் போல நீயும் அவர்களுக்கு உதவி செய். வலா தபகில் ஃபசாத ஃபில் அர்தி காசு பணத்தை வைத்து பூமியிலே குழப்பத்தை செய்ய வேண்டும் என்று தேடாதே, அப்படி குழப்பம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அதற்கடுத்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், இன்னமா ஊத்தி துகு அலா இல்மின் இந்தி. கொடுறான்னு கேட்டால் ஜக்காத்து கொடுன்னு கேட்டால் இல்லை நான் என்னுடைய சாமர்த்தியத்தினால் நான் சம்பாதிச்சது, நான் எதுக்கு அடுத்தவனுக்கு கொடுக்கணும் என்று சொன்னான். இன்னமா ஊத்தி துகும் அலா இல்மின் இந்தி, என்னுடைய நாலேஜ், என்னுடைய திறமை, என்னுடைய சாமர்த்தியம் அதுதான் இந்த பொருளாக காட்சி அளிக்கிறது. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா அடுத்தவனுக்கு நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, அதாவது சம்பாதித்த பொருள் அத்தனையுமே அவனுக்கும் சொந்தமாக்கி கொள்ளலாம் என்ற முதலாளித்துவ சிந்தனை அவனிடத்தில் இருந்தது. முதலாளித்துவ சிந்தனை எங்கெல்லாம் இருந்ததோ அங்கெல்லாம் அழிவை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கவுமுகள் இப்படித்தான் கேட்டார்கள், அஸ்ஸலாத்துக்கு தஅமுருகான் நத்ருக மா யஅபுது ஆபாவுனா அவ் அன் நஃஅல ஃபீ அம்வாலினா மா நஷா. நஃஅல ஃபீ அம்வாலினா மா நஷா என்றால் நாங்கள் சம்பாதிச்ச சொத்தில் நாங்கள் விரும்பின மாதிரி நாங்கள் செய்வோம், அதை தடுக்கிறதுக்கு நீ யார் என்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்டார்கள். ஆனால் இந்த கௌமை அல்லாஹ் அடியோடு அழித்து விட்டார். ஒரு ஆள் கூட மிச்சம் இல்லாத அளவுக்கு அந்த சமூகத்தையே ஒரு சரித்திரமே இல்லாமல் அவர்கள் ஏதோ வாழ்ந்தார்கள் என்று வரலாற்றில் எழுதி வைக்கப்பட்டவர்களாக அவர்கள் ஆகிவிட்டார்கள். இன்றைக்கு அந்த சமுதாயம் கிடையாது, அழித்து விட்டார். அதே போன்று இவன் இந்த மென்டாலிட்டியில் இருந்த காரணத்தினாலே, இந்த கேபிட்டலிசம் என்ற சிந்தனையில் இருந்த காரணத்தினாலே அல்லாஹ் சுரி வாங்கினான். ஃபகஸஃப்னா பிஹி வபிதாரிஹி அல்லர், அவனையும் பூமிக்கடியிலே சுரி வாங்கினான். அதே நேரத்தில் அவனுடைய பூமி, அவனுடைய கட்டடம், அவனுடைய வீடு வாசல்கள், சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் வச்சு ஒரே அமுக்கிட்டான். இன்னைக்கு வரையும் போயிட்டே இருக்கிறான் என்று சொல்லுகிறது ஹதீஸ். ஃபகஸஃப்னா பிஹி வபிதாரிஹி அல்லர். இந்த ஹஸ்ஃப் என்று சொல்லப்படுகிற அதாப் இருக்கிறதே, இன்றைக்கும் அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் கொடுப்பான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவினால் அந்த அதாபு இறங்காமல் இருக்கிறது. ஏனென்றால் இதே போன்ற சிந்தனை உள்ள முதலாளித்துவ சிந்தனை உள்ளவர்கள் உலகத்திலே நிறைய பேர் இருக்கின்றார்கள். அன் அக்ஸரு மின்க மாலவ வலதா, சூரத்துல் கஹ்ஃபிலே 2 பேரை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், நான் காசு பணம் அதிகமாக உள்ளவன், ஆள் பலம் அதிகமாக உள்ளவன் என்று திமிர் பேசினான். இன்றைக்கு இஸ்ராயல் பேசுவதைப் போல, அமெரிக்கர்கள் பேசுவதைப் போல என்னிடத்தில் எந்த பலம் இருக்கிறது, என்னுடைய ஆயுத பலம் இருக்கிறது, ஆள் பலம் இருக்கிறது என்றெல்லாம் மார்தட்டி பெருமை பேசுகின்ற அவர்களை பற்றி சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் சொன்னான். ஆனால் அவருடைய சொத்துக்களை அப்படியே அல்லாஹ் அழித்து நாசமாக்கியதை சூரத்துல் கஹ்ஃப் சொல்லுகிறது. அதே போன்றுதான் மமதை கொண்ட இந்த காரூனையும் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா அவனுடைய சொத்தோடு அப்படியே அழித்து இன்று வரை கியாமத்து நாள் வரை சுரிவாங்கப்பட்டு கொண்டே இருக்கிறான் என்பதை அல்லாஹ் அறிவிக்கிறான். ஃபகஸஃப்னா பிஹி வபிதாரிஹி, அவனுடைய வீடு, மாட மாளிகைகள் எல்லாமே பூமிக்கு அடியில் புதஞ்சு இன்னைக்கு வரையும் போயிட்டே இருக்குது, கியாமத்து நாள் வரை போயிட்டே இருக்கும். அது எப்படி போக முடியும்? அதுக்குன்னு ஒரு எல்லை இல்லையா? போக முடியும். சர் ஐசக் நியூட்டனுடைய தத்துவப்படி ஒரு பொருள் பூமிக்கு அடியிலே போகும்போது அவனுடைய 3 தத்துவங்களில் ஒரு தத்துவம் இப்படியும் இருக்குது, இப்படியே போயிட்டே இருக்கும், ஸ்லோ மோஷனாக அப்படியே போயிட்டே இருக்கும், சுற்றி போயிட்டே இருக்கும், அது முடிவடையே அடையாது என்ற தத்துவப்படி அவன் சுரிவாங்கப்பட்டு இன்றைக்கும் போய்கொண்டே இருக்கிறான். இது சாதாரணப்பட்ட அதாப் அல்ல, கியாமத்து நாள் வரை இந்த அதாப் இருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா காசு பணத்தை கொடுப்பது அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆத்தூஹும் மின் மாலில்லாஹி, அல்லாஹ்வுடைய சொத்திலிருந்து கொடு. அல்லாஹ் சொல்லுகிறான், ஆத்தூஹும் மின் மாலில்லாஹி அல்லதி ஆத்தாக்கும், உங்களுக்கு கொடுத்த அல்லாஹ்வுடைய சொத்திலிருந்து கொடு என்று தான் அல்லாஹ் கேட்கின்றான்.
உன்னுடைய காசை அல்லாஹ் கேட்கவில்லை, உனக்கு சொந்தமாக்கி தந்திருக்கிறானே தவிர முழுக்க முழுக்க அதில் எனக்குத்தான் சொந்தம் என்கிற அந்த சிந்தனை மனிதனுக்கு இருக்கக்கூடாது. ஏதோ கிடைத்ததை வைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி பாராட்டுகிற முறையிலே அவனுக்கு இபாதத்துகள் செய்து நன்றி உள்ளவர்களாக ஆக வேண்டுமே தவிர காசு மணத்தை வைத்து நான் நல்லவன் என்று மற்றவரிடத்திலே பேர் வாங்குவதற்காக, நான் நம்ம மற்றவர்களிடத்திலே காசு பணக்காரன் என்ற சிந்தனையை ஊட்டுவதற்காக வேண்டி என்னுடைய சொத்து சுகங்கள் இங்கெல்லாம் இருக்கிறது என்று அந்த காரூன் சொன்னதை போல ஆக்கி வைத்தார். அல்லாஹ் கொடுப்பது அழிவுதான் என்பதை காரூனுடைய சம்பவம் நமக்கு படிப்பினையாக தருகிறது. அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா இது போன்ற அதாபுகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. வா ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.